சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்க இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து 3 நாள்லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் இதுக்கு ஜாஸ்தியாக தான் தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடாகட்டு. எண்ணெய் சூடானோன்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி போட்டு சேர்த்துட்டு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இதில் வந்து 7 பல் நல்ல பெரிய பல்லாக பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுறலாம். பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது இதில் வந்து ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இனி இதை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். வதக்கிட்டு இந்த வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் கிடையாது, ப்ரௌன் ஆகணும்னு கிடையாது, இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து 3 தக்காளி, 2 வெங்காயம்னா 3 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி கூட உப்பையும் சேர்த்துடலாம். உப்பையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். தக்காளி வந்து ரொம்ப வேகணும்னு கிடையாது, இந்த அளவு வெந்த பிறகே நம்ம வந்து இதில் வந்து கத்திரிக்காய் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 3 பெரிய கத்திரிக்காவை சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதுன்னா 4 சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி நிறைய இதில் வந்து கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இதுக்கு வந்து பொடி வந்து வெறும் சாம்பார் பொடி மட்டும்தான் சேர்க்க போகிறோம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி பொடி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கிண்டிட்டு இதை மூடி போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்த பிறகு அடுப்பை ஆஃப் ஆக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு இதை மாதிரி அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்கோங்க, ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கணும் கிடையாது. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டு. சூடானோன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. அதுவும் கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுடலாம். பெருங்காய பொடி போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கல. தண்ணி சேர்க்கலைன்னா நம்ம வந்து இதை வந்து ஒரு 10-15 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் எதுலேயுமே தண்ணி சேர்க்கலை. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். சுருண்டு வரட்டு, அந்த அளவு இதை வதக்கி விட்டுடலாம். இதேமாரி நல்லா சுருண்டு வந்தோன்னா அடுப்பை ஆஃப் ஆக்கிடுங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு பார்க்கலாம்.